அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் போட்டி அட்டவணைகளின்படி CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலே இரண்டு போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. இதற்கமைய CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலே இரண்டு போட்டிகள் இம்முறை இடம்பெற இருப்பது எந்த அணியினருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது, எந்த அணியினருக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இம்முறை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலே இரண்டு போட்டிகள் இடம்பெற இருப்பது CSK அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையினை தோற்றுவித்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் இறுதியாக விளையாடிய 3 வருடத்திலே 5 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 5 போட்டிகளிலே 4 போட்டிகளில் CSK அணியினர் வெற்றியினையும் வெறும் ஒரு போட்டியில் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்தில் CSK அணியினருக்கு ஒரு சாதகத்தன்மையினை தோற்றுவித்திருக்கின்றது. அது மட்டுமின்றி கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் இந்த இரண்டு அணிகளும் ஒரு போட்டியிலே விளையாடி அந்த போட்டியிலும் CSK அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு முந்தைய வருடமான IPL 2023 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் இரண்டு போட்டிகளிலே விளையாடி இரண்டு போட்டிகளிலும் CSK அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் CSK அணியினர் மிகச்சிறந்த பெறுபர்களை கடந்த 3 வருடங்களிலே வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் அதுவும் CSK அணியினருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. இதனை விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியினை பொறுத்தவரையில் அவர்களுடைய மைதானத்திலே ஒரு போட்டி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அது CSK அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை கொடுத்திருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் இடத்திலே CSK அணியானவர்கள் மொத்தமாக 67 போட்டிகளிலே விளையாடி அதில் 47 போட்டிகளில் வெற்றியினையும் 20 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே 7 போட்டிகளிலே விளையாடி அதில் 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே CSK அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை தோற்றுவித்திருக்கின்றது. இருப்பினும் இந்த CSK அணியினுடைய சொந்த மைதானத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 15 போட்டிகளிலே விளையாடி அதில் 9 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்பட்டது. அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான வான்கடே ஸ்டேடியத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று 12 போட்டிகளிலே விளையாடி அதில் 5 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினையும் 7 போட்டிகளில் CSK அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையிலும் அதே போன்று கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் தங்களுடைய சொந்த மைதானத்திலே 7 போட்டிகளிலே விளையாடி அதில் 3 போட்டிகளில் வெற்றியினையும் 4 போட்டிகள் தோல்வியினை தழுவியிருப்பதன் அடிப்படையிலும் CSK அணியினருக்கு பல விடயங்கள் சாதகமான தன்மையினை தோற்றுவித்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். அதன் அடிப்படையில் இம்முறை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலே இரண்டு போட்டிகள் இடம்பெற இருப்பது CSK அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை தோற்றுவித்திருக்கின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.